தீபாவளியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை NSB சாலை, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சூப்பர் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் மழையிலும் மக்கள் குடைகளை பிடித்தவாறு புத்தாடைகள், பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க குவிந்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இப்ப அங்க மழையிலும் மக்கள் குடைகள் பிடித்து தீபாவளி பண்டிகைக்கான பொருட்களை வாங்கிச் செல்வதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கள தகவல்கள் என்ன? வணக்கம். தீபாவளி பண்டிகை நாளை கோலாகலமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பாக நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாம் தற்போது நிற்கும் பகுதியானது திருச்சி மலைக்கோட்டை மத்திய பகுதியாகும். இந்த பகுதியிலே சூப்பர் பஜார், பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் NSB ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் காலையிலே முதல் தங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் தங்களுக்கு தேவையான அனைத்து டிசைன்களும், புடவைகள், சேரிகள், மற்ற புத்தாடைகள் வாங்குவதற்காக இங்கே குவிந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பட்டாசுகள் வாங்குவதற்காக இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் காலையிலே லேசான விட்டு மழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் குடையை பிடித்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதற்காக இந்த பகுதி வந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தின் மைய பகுதியான இந்த பகுதியானது திருச்சி மலைக்கோட்டை, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சூப்பர் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் சிறிய கடையில் முதல் பெரிய நிறுவனங்கள் என 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த பகுதியில் உள்ளன. இதனாலே திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த பகுதிக்கு வருகை தந்து தற்போது அதாவது காலையிலிருந்து 10 மணியிலிருந்து இந்த பகுதியானது கூட்டமானது நிரம்பி வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக திருச்சி மாநகர் முழுவதுமே 1327 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக கண்காணித்து வருகின்றனர். மேலும் மலைக்கோட்டையை சுற்றி 114 கேமராக்கள், CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டும், அதே போல 8 உயர்கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த திருச்சி மாநகர் முழுவதுமே குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக பணியாற்றி வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நாளை தீபாவளி உள்ள நிலையில் இன்று ஒரு நாள் மட்டும்தான் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். அதே போல புத்தாடைகள் வாங்க முடியும், பட்டாசுகள் வாங்க முடியும் என்பதற்காக காலையிலே வருகை தந்துள்ளனர். மேலும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக அவ்வப்போது காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் நாம் தற்போது நிற்கும் முடியாது NSB ரோடு பகுதியாகும். இந்த பகுதியிலே காலையிலே இருந்து இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள், பட்டாசுகள் வாங்க குவிந்துள்ளனர். குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக கடந்த 10ஆம் தேதியே தற்காலிக காவல் நிலையமும் புறக்காவல் நிலையமும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டு இங்கே CCTV கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. காலையிலிருந்து இந்த பகுதியில் குடும்பத்துடன் சிறியவர்களும் பெரியவர்கள் என அனைவருமே இந்த பகுதியில் தற்போது புத்தாடை வாங்குவதற்காக மழை அவ்வப்போது விட்டு பெய்தாலும் கொடையை பிடித்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.